குலோத்துங்க சோழனின் மகள்தான் அமராவதி. கம்பனோட மகன் தான் அம்பிகாபதி. அம்பிகாபதிக்கும் அமராவதிக்கும் அழகான காதல் ஏற்படுது. இந்த காதலை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அம்பிகாபதியை சிறைப்பிடிக்கிறார். ஒட்டகுத்த புலவரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுறார். அது என்னன்னா 100 பாடல அம்பிகாபதி தானா எழுதி பாடணும். அப்படி பாடும்போது அதுல காதல் பாடல் இடம்பெறக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த பாடலை பாடி முடிக்கணும். அப்படி முடிச்சுட்டேன்னா என் மகளை திருமணம் செய்து தர, இல்லைன்னா மரண தண்டனைன்றாரு. இது கொத்துக்கிறாரு அம்பிகாபதியும். அம்பிகாபதி பாட அமராவதி திரைக்கு பின்னாடி நின்று ரசிச்சு கேட்கிறாங்க. ஒவ்வொரு பாடல் பாடி முடிக்கும் போதும் ஒவ்வொரு பூவை இடமாற்றம் பண்ணி அந்த பாடல் முடிஞ்சிட்டு உறுதிப்படுத்துறாங்க. 100 பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமராவதி அம்பிகாபதி முன்னாடி போய் நிக்கிறாங்க. 101வது பாடலா அம்பிகாபதி அமராவதியோட அழக ரசிச்சு ஒரு பாடல் பாடுறாரு. இதை கேட்டு அங்க இருந்த புலவர் ஒட்டகுத்தர், நீ முதல்ல பாடின பத்தியா, அது கடவுளுக்கான பாட்டு. அப்படி பார்த்தா நீ 100வது பாடல் காதல் பாடல் பாடிட்ட, அதனால உனக்கு மரண தண்டனைன்றாங்க. தன் காதலன் இருந்ததுக்கு தான் காரணம் சொல்லிக்கிட்டு அவங்க மேல படுத்து அழுது தன் உயிரையும் மாய்த்துக்கிறாங்க அமராவதி. நன்றி.